ஒரு விவசாயி வளர்த்து வந்த வயதான பொதி சுமக்கும் கழுதை ஒன்று தவறி அவரது தோட்டத்தில் இருந்த வறண்ட கிணற்றில் விழுந்து விடுகிறது. உள்ளே விழுந்த கழுதை அலறியபடியே இருந்தது. அதை எப்படி கிணற்றிலிருந்து வெளியேற்றி காப்பாற்றுவது என்று விடிய விடிய யோசித்தும் விவசாயிக்கு ஒரு யோசனையும் புலப்படவில்லை. அந்த கழுதையை கிணற்றிலிருந்து காப்பாற்றி எடுக்கும் எந்த முயற்சியும் அந்த கழுதையின் விலையை விட அதிகம் செலவு பிடிக்கக்கூடியதாக இருந்தது. தவிர அது மிகவும் வயதான கழுதை என்பதால் அதை காப்பாற்றுவது வீண் வேலை என்றும் கிணறு எப்படியும் மூடப்பட வேண்டிய ஒன்று என்றும் முடிவு செய்தான் விவசாயி. அதனால் கழுதையுடன் அப்படியே அந்த கிணற்றை மூடிவிடுவது என்று தீர்மானித்தான். அவன் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களை அழைத்து கிணற்றில் மண்ணை தூக்கி போட உதவச் சொன்னான். அவர்கள் அனைவரும் மண்வெட்டிகளை எடுத்து மண்ணை வெட்டி கிணற்றுக்குள் வீச ஆரம்பித்தனர். மண் கழுதையின் முதுகில் விழுந்தது. மண் விழுந்ததும் கழுதை இன்னும் அதிகமாக கத்த ஆரம்பித்தது. சற்று நேரத்திற்கு பிறகு கழுதை அமைதியாகிவிட்டது. விவசாயி எட்டி பார்த்தபோது அவனுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. ஒவ்வொரு மண்வெட்டி மண் தன் முதுகில் விழும்போதும் அந்த கழுதை தன்னை பாதுகாத்துக் கொள்ள என்ன செய்தது என்று கவனித்தான். முதுகில் விழுந்த ஒவ்வொரு பிடி மண்ணையும் அது தன் உடலை உதறி கீழே தள்ளியது. பிறகு அந்த மண்ணின் மீது ஏறி நின்று கொண்டது. விவசாயியும் மற்றவர்களும் மண்ணை தொடர்ந்து வீச அந்த கழுதை தொடர்ந்து உடலை உதறி மண்ணை கீழே தள்ளி அதன் மீது ஏறி நின்றது. இப்படி சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த கழுதை மெதுவாக கிணற்றின் விளிம்பிற்கு வந்து கிணற்றிலிருந்து வெளியே குதித்து தன் வழியே ஓடி போனது.